அரசு ஊழியர்களுக்கு செய் நன்றியை மறந்துவிட்டது திராவிட மாடல் அரசு. பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். நலத்திட்டங்களுக்கு கலைஞர் கருணாநிதி பெயரை வைப்பதில் என்ன தவறு உள்ளது? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடும் வகையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சலிப்பின்றி போராடியதற்கு கிடைத்த வெற்றி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெருமிதம். நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் 1.75 கோடி மதிப்பில் புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் மருத்துவ பிரிவுகள் திறப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், அரியலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பிறந்த 43 நாட்களே ஆன குழந்தையை கடத்திய பெண் கைது. குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு தீபா என்பவர் கைது. கங்குவா திரைப்படம் பற்றி தவறான விமர்சனங்கள் பரப்பப்படுவதாக ஜோதிகா ஆதங்கம். கங்குவாவில் நல்ல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன எனவும் விளக்கம். மதுராந்தகம் அருகே காற்றுடன் பெய்த கனமழை. புளியமரம் முறிந்து விழுந்ததில் வீடுகளின் மேற்கூரைகள் சேதம். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்ததன் எதிரொலி. 107 விமானங்கள் தாமதம். 3 விமானங்கள் ரத்து. பாஜக ஆட்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பொருளாதாரம் பின்னோக்கி செல்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு சின்ன உடைப்பு கிராம மக்கள் எதிர்ப்பு. நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறியும் தரையில் உருண்டும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு கூடுதல் நிதி வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. மாற்று இடம் வழங்க வேண்டும் எனவும் வேலைவாய்ப்பு தர வேண்டும் எனவும் நிலம் வழங்கியவர்கள் வலியுறுத்தல். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் வாங்கியவர்கள் வீடுகளை காலி செய்வதற்கு வரும் 23ஆம் தேதி வரை அவகாசம். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை வீடுகளை காலி செய்ய முடியாது என நிலம் கொடுத்தவர்கள் திட்டவட்டம். திமுக அரசு மீது மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். 2026 திமுகவை விரட்டி அடிப்பார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 11,000 கனஅடியாக அதிகரித்தது. திருமாவளவன் பற்றி அவதூறாக பேசிய விவகாரம். திருச்சி சூர்யா மீது திருச்சி காவல் ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார். இலங்கையின் புதிய பிரதமரை நாளை அறிவிக்கிறார் அதிபர் திசநாயக்க. புதிய அமைச்சரவையையும் நாளை நியமிக்கப்படுகிறது. திமுக அரசின் மீதான வயிற்றெரிச்சலில் சிலர் பேசுகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம்.